அவருக்கு எப்பயுமே பயம். அவர் வரவே முடியாதுங்கிறத அவரே முடிவு பண்ணிட்டாரு. அவர் இப்ப பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் எது வேணாலும் சொல்லுவாரு. திமுக பயத்தால தான் லேப்டாப் கொடுக்குது. அவருக்கு எப்பயுமே பயம். அவர் வரவே முடியாதுங்கிறத அவரே முடிவு பண்ணிட்டாரு. அவர் இப்ப பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் எது வேணாலும் சொல்லுவாரு. ஆனா கல்வி வளர்ச்சிக்காக உண்மையிலேயே உழைத்து கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர் தான். இன்னைக்கு கூட பாத்தீங்க, சைக்கிளா இருந்தாலும் மற்ற நிகழ்வுகளா இருந்தாலும் லேப்டாப்லாம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று கொடுப்பது கல்வி வளர்ச்சிக்காக. அதுவும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பொழுதே தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற இந்த திட்டங்கள். அது யார் ஒன்னாலும் வர சொல்லிட்டோம். அதுவும் அவர் சொல்றதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதனாலதான் என்னென்னமோ அவரு சொல்லி சொல்லி பார்க்கிறாரு. அதெல்லாம் தமிழகத்து மக்கள் நம்முடைய இந்த கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனை, கல்வித்துறையா இருந்தாலும் மருத்துவத்துறையா இருந்தாலும் எல்லா துறைகளிலும் அவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால இவரு எடப்பாடி, நாம் உண்மை சொன்னதால துதிபாடியினுடைய இது எப்பொழுதும் எடுபடாது என்பதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.